ஸோ இது வந்து உங்களுக்கு பிரவீன் பூர்வாத்தில் செகண்ட் பேப்பரில் 15 மார்க்ஸ்க்கு வரும் எக்ஸாமுக்கு. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டானது, உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இந்த கொஷின். ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. தென் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எஸ்ஏஸ் நடத்த உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒரு கண்டினியூஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் வந்து புரியும். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, रामभक्ति शाखा के कवियों में तुलसीदास का स्थान निर्धारित कीजिए. இதில் என்னென்னா ராமபக்தி ஷாக்கா. ஸோ அந்த ராமபக்தியோடைய கவிஞர்கள்லேயே ஸோ ராமரை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய கவிஞர்களில் துளசிதாஸ்கா ஸ்தான். ஸோ துளசிதாஸ் எந்த அளவுக்கு சிறப்புரியதாக இருக்கிறாரு, ஏன் அவர் மட்டும் அதில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு தான் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராமபக்தி கவிஞர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் துளசிதாஸோட ஸ்பெஷல் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிரஸ்தாவனா என்ன பார்த்திங்கன்னா, பக்தி கால் மேம் 4 தாராயங் சலி. அதாவது இந்த பக்தி கால்ன்றதுல 4 தார்னாலே நீரோட்டம், நீரோடை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து 4 விதமான நிலைகள் வந்து ஓடிட்டுருக்கு. பக்தி காலத்தில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பக்தி காலில் அவங்க எழுதுகிற மெத்தட்ஸ் வந்து 4 விதமாக இருக்குது. அதில் ஜின் மேம் ராமபக்தி பி எகை, அதில் ராமபக்தியும் ஒன்று. அதாவது பக்தி காலில் வந்து ராமபக்தி, கிருஷ்ண பக்தி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி 4 விதங்கள் இருக்குது. அதில் ஜின் மேம் அதில் ராமபக்தி பி எகை, ராமபக்தியும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கயி ராம் பக்த கவி ஹுயேஹை, அதாவது நிறைய ராமபக்த கவிஞர்கள் இருக்காங்க, அதாவது ராமரை புகழக்கூடிய கவிஞர்கள் இருக்காங்க. ஜின்ஹோனே அப்னி ரச்சனாவோங் துவாரா ராமபக்திகா பிரச்சார் கியா. ஸோ அவங்க தன்னுடைய க்ரியேஷன்ஸ் மூலமாக, தன்னுடைய படைப்புகள் மூலமாக, துவாரா அப்படின்னா த்ரூ தேர் க்ரியேஷன்ஸ், அவங்களோட படைப்புகள் மூலமாக, த்ரூ தேர் போயம்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ராமபக்திகா விச்சார். ஸோ ராமபக்தினுடைய கருத்துக்களை வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, அதாவது அவங்களோட புகழை வந்து தன்னோட கவிதைகள் மூலமாக சொன்னாங்க. இன்மேன் இவங்களில் துளசிதாஸ் இஸ் தாராக்கே, இந்த பகுதியில் இந்த 4 நிலைகளில் இவர் வந்து பிரமுக, ஃபஸ்ட்டு அவர் பிரதிநிதி கவி மானே ஜாத்தா ஹை. ஸோ இவர் வந்து மெயினானவரும் கூட. பிரதிநிதினா இவர் தான் ஃபஸ்ட்டு அதுக்கான முயற்சி எடுத்தவர், அந்த ராமபக்தியில் சிறப்பு பெற்றவர் அதுதான், அதனால தான் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ராமபக்த கவி. ஸோ யாரெல்லாம் ராமபக்த கவிஞர்கள் அப்படின்றது ஜென்ரலாக ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க கவிஞர்களை. சப்சே பஹலே, அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி உத்தர் பாரத்மே, நார்த் இந்தியாவில் சுவாமி ரமானந்தனை வந்து வியாபக் ரூபசே, அதாவது மிகப்பெரிய அளவில் ராமபக்திக்கா பிரச்சார் கியா, ராமபக்தியை ஸ்ப்ரெட் பண்ணார். ராமபக்தி பரம்பரா மேம், அந்த ராமபக்தி பரம்பரையில் ஜெனரேஷனில் சுவாமி அக்ரதாஸ்கி பி மகத்துவபூர்ண ஸ்தான் பிராப்த ஹை. ஸோ அந்த பரம்பரையில் சுவாமி அக்ரதாஸ்க்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இடம் வந்து இருந்துச்சு. உன்கி 4 ரச்சனாயங் ஹை, அவர் வந்து 4 விதமான படைப்புகள் வந்து கொடுத்துருந்தாரு. சுவாமி அக்ரதாஸ்கே பிரமுக சிஷ்ய நாபாதாஸ்தே. ஸோ இந்த சுவாமி அக்ரதாஸுடைய ஒரு மெயின் சிஷ்யர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாபாதாஸ் தான். துளசிதாஸ்கே சமகாலின் மானே ஜத்தஹை, அவர் வந்து துளசிதாஸ்கே சமகாலின் அப்படின்னா அந்த துளசிதாஸ் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஈக்குவலாக இருந்தவர். சமகாலின் அப்படின்னா ஈக்குவலாக இருந்தவர், ஈக்குவல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கா பிரசித்த கிரந்த், இவருடைய அந்த புகழ்பெற்ற புக் அப்படின்னா பக்த மாலாஹை, அதுதான் பக்த மால் அப்படின்றத பக்தி மாலைன்னு தமிழில் சொல்லியிருப்பீங்களே, பக்தி மாலை. ஸோ அதுதான் இதில் வந்து பக்த மால் அப்படின்ருக்கு. இது அவருடைய மிக சிறந்த ஒரு ஃபேமஸ் புக் அப்படின்னு சொல்லலாம். இஸ்மேம் இதில் லக்பக் 200 பக்தோं की जीवनी अंकित है. ஸோ இதில் லக்பக்னா நியர்லி 200 பக்தர்களை பற்றியான லைஃப்பை பற்றி, அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கித்தகை குறிப்பிடப்பட்டிருக்கு. நாபாதாஸ்கே சிஷ்ய. ஸோ இப்போ நாபாதாஸுடைய சிஷ்ய யார்? பிரியதாஸ்தே. இவர் என்னது? இன்ஹோனே பக்திமால் கி டிகா அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்க. டிகா அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன், அந்த பக்தி மாலினுடைய விளக்கத்தை வந்து அவர் எழுதினார், லிக்கி. பிரான்சந்த் சௌஹான் ने ராமாயண் மகா நாடக் லிக்கா. இதில் இந்த பிரான்சந்த் சௌஹான்றவர் ராமாயண மகா நாடகத்தை வந்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை வந்து எழுதினார்.
நெக்ஸ்ட்டு ஹிருதய ராம் பஞ்சாப் கே ரஹானே வாழத்தே. ஸோ இதில் இந்த ஹிருதய ராமன்றவர் பஞ்சாபில் வாழ்ந்துட்டு இருந்தார் லிவிங். அப்பனே ஹனுமன் நாட்டக் லிக்கா. அவர் என்ன எழுதினாருன்னா ஹனுமன் நாடகம், ஹனுமன் ஜெயந்தி அப்படி சொல்லுவாங்க, ஹனுமன் நாடகம். ஸோ ஹனுமனை பற்றியான ஒரு கதையை வந்து நாடகத்தை வந்து எழுதினார். யஹ சங்க்ருத் நாட்டக்க அனுவாதிதா. இது அந்த சம்ஸ்கிருத் சொல்லணும், அந்த சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருத நாடகத்தினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன். அனுவாத் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் தான், மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கேசவதாஸ்னே ராமச்சந்திரிகா நாம கிரந்த்லிகா. ஸோ இதில் கேசவதாஸ்ன்றவர் ராமச்சந்திரிகான்ற ஒரு பேருடைய புக்கு வந்து எழுதினார். இவங்க எல்லாமே இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே அந்த பக்தி ராமபக்தி கவிஞர்களில் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாமே ராமபக்த கவிஞர்கள், ராமரை பற்றி புகழ்ந்து எழுதுகிறவர்கள். அதனால தான் அந்த பேர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ராமச்சரித்திர மானஸ், ராமச்சந்திரிகா, அந்த மாதிரி ராமாயண் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வித்வான் லோக் கஹத்தே ஹைகி. ஸோ அதில் வித்வான் லோக்னு இந்த பண்டிதர்கள் தான் வித்வான்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஷவன்றது கேசவதாஸ், அவர் ஒரு அதை மேலே சொல்லியிருக்காங்களே, அவர் தான் கேஷவன்னு சொல்கிறோம். கேஷவுக்கோ கவி ஹிருதய் நஹி மிலாதா. அதாவது அவருக்கு என்னென்னா கவி ஹிருதய், அவருக்கு வந்து கவிஞர்களுக்கு இருக்கிற இதயம் வந்து அவர்கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா கவி மேம் சஹருதயத்தா அவர் பாவுகத்தா ஹோத்தி ஹை. அவருடைய கவிதைகளில் மட்டும்தான் இந்த இரக்கம், சஹருதயத்தா சிம்பத்தி இருக்கும், பாவுகத்தா இமோஷன்ஸ் இருக்கும். மக்கர் கேசவதாஸ் மேம். ஆனால் கேசவதாஸ்குள்ள குணம், இந்த 2 குணங்களும் கிடையவே கிடையாது, அவருடைய ஹிருதயத்தில் வந்து கிடையாது, அவரோட கவிதைகளில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் இந்த ராமபக்தி கவிஞர்களுடைய ஒரு சின்ன ஷார்ட்டை கொடுத்துருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா துளசிதாஸுடைய ஸ்தான் தான் மெயினாக, பக்தி கலை துளசிதாஸோட ஸ்தான். ஸோ இதுதான் இப்போ மெயின் திங். ஸோ இதில் ராமபக்தி ஷாக்காக்கு சிரேஷ்ட கவி, அது சிரேஷ்ட கவின்னு ஒரு பெஸ்ட் போயட் யாருன்னா துளசிதாஸ். அவருக்கு ஜன்ம 1554 में हुआ. ஸோ எப்போ பிறந்தார்? 1554 பிறந்தார். சம்மத் 1680 में उनकी मृत्यु हुई. ஸோ எப்போ இறந்தார் அப்படின்னா 1680 उनकी मृत्युना டெத் இறந்தார். इनके पिता का नाम, இவர் அப்பாவுடைய பெயர் என்னென்னா ஆத்மாராம். और माता का नाम हुलसीता, அம்மாவோட பேர் வந்து ஹுலசி. तुलसीदास का जन्म मूल नक्षत्र में हुआ. ஸோ இவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். துளசிதாஸ் பச்சே தே. ஸோ துளசிதாஸ் இந்த மூல நட்சத்திரம் பிறந்ததுனால அவர் குழந்தையாக இருக்கும்போது பச்சே தே, இப்போ குழந்தையாக இருக்கும் பொழுது தபி அப்போது உன்கே மாதா பிதா, அவருடைய அம்மாவும் அப்பாவும் தேஹாந்த் ஹோகையா, இறந்து போயிடுறாங்க. इसलिए குரு நரஹரிதாஸ் ने तुलसीदास का पालन किया. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த நரஹரிதாஸ்ன்றவர் தான் இவர் வந்து வளர்த்தாரு. பாலன் அப்படின்னா வளர்க்குறது. துளசிதாஸ் अपनी पत्नी को बहुत चाहते थे. ஸோ துளசிதாஸ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து தன்னோட மனைவி வந்து ரொம்ப பிடிக்கும். एक दिन ஒரு நாள் அது மாதிரி தான் உன்கி பத்னி நீ உன்சே கஹாக்கி. ஸோ அவருடைய ஒய்ஃப் வந்து உன்சே அவர்கிட்ட சொல்கிறாங்களாம், औरत से प्रीति करना, பெண்களிடம் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறத விட்டுட்டு சோட்டுக்கர் ஈஸ்வர் சே, கடவுளிடம் பிரீத்தி கர்த்தே, அன்பு செய்தால் தோ அச்சே ஹோகா, அது ரொம்ப நல்லது, நீங்கள் என் பின்னாடியே சுற்றி வரீங்க, கடவுளை அன்பு செய்யுங்க, அப்படி தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்களாம். யஹ உபதேஷ சுன்கர், இந்த உபதேசத்தை கேட்டுட்டு விரக்து ஹோகையே, அவர் ரொம்ப விரக்திக்கு போயிட்டார், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் துளசிதாஸ் ஸ்ரீராமச்சந்திர கே அனன்ய பக்ததி. ஸோ துளசிதாஸ் வந்து என்னது, ஸ்ரீராமச்சந்திரனுடைய ஒரு அனன்யனா ஒரு தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லலாம். உன்ஹோனே அநேக கிரந்த லிக்கேஹே, அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இன்மேம் அதில் ராமச்சரித் மானஸ், கவிதாவளி, கீதாவளி, வினய பத்திரிகா, தோஹாவளி, கிருஷ்ண கீதாவளி, பார்வதி मंगल, जानकी मंगल, பரவை ராமாயண், ஆதி கிரந்த் பகுத் பிரசித்த ஹை. ஸோ அவர் எழுதின எல்லா புத்தகத்துலேயும் இப்போ குறிப்பிட்டிருக்க எல்லாமே வந்து இது எல்லாமே பகுத் பிரசித்த, ரொம்ப புகழ்பெற்றதான் இவ்வளோ புத்தகங்களும். இதில் இந்த ராமச்சரித்திர மானஸ் ஹிந்தி சாகித்யக்கா உத்தம மகாகாவிய மானா ஜாத்த ஹே. ஸோ இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறதுல இதில் ரொம்ப பெஸ்ட் எதுனா ராமச்சரித்திர மானஸ். அது அந்த இந்திய இலக்கியத்தில் ஒரு உத்தம மகாகாவிய, ஒரு சிறந்த மிகப்பெரிய காவியமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சர்வசாதாரண மேமியா ராமாயண் நாம்சே பிரசித்த ஹை. சாதாரணமாக மக்கள் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ராமாயணம் தமிழில் சொல்லிட்டு அதுதான் ராமாயன்ற பேரில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. इसका कथानक ராம கதா பர் ஆதாரித் ஹை. ஸோ இதனுடைய கதானக் யாருன்னு பார்த்தோன்னா
ராமகதாபர் அந்த ராமருடைய கதைகளில் ராமர கதையோட படிக்கும்போது அது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு தெரியுது, ஆதாரித்துனா நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா அது அந்த பேர் அதுக்காக தான் அந்த பேரே வந்துச்சு. அதுக்கு ராமரை பற்றி சொல்கிறதுனால தான் ராமச்சரித்திர மானஸ் என்ற பேரே வந்தது. அதனால தான் ராம் கதாபர் ராமருடைய கதையை சொல்கிறது தான் அதுக்கு அது ஆதாரமாக இருந்துச்சு. துளசி ने श्री राम को மரியாதா புருஷோத்தம. ஸோ துளசிதாஸ் வந்து ஸ்ரீராமரை ஒரு மரியாதைனது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஆண் மகனாகவும் அவர் ஆஞ்ஞாக்காரி புத்திர ஒரு கீழ்ப்படுதலுள்ள ஒரு மகனாகவும் சாபித்கியாக இதில் நான் இந்த கதைகளில் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீராம் நிஜாத் ராஜ் குஹகோ அப்பனா பாயி கஹத்தே ஹை. இவர் என்ன பண்ண ஸ்ரீராம நிஜாத் ராஜா நிஜாத்தினுடைய ராஜா குஹன் இருக்காங்களே, குஹ தமிழில் வந்து குகன் அப்படின்னு சொல்லி இது வந்து குஹக்கு தன்னுடைய தம்பியை ஏற்றுக்கொண்டார். ஃபிர் அதுக்கப்புறம் வானரங்களோட தலைவன் இருக்காரு சுக்ரீவ் கோ அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனை வந்து தன்னுடைய தம்பியை ஏற்றுக்கிறாரு. அவருக்கு அப்புறம் உஸ்கே பாத்னா சுக்ரீவனுக்கு அப்புறம் ராட்சஸ் விபீஷன் கோ ராட்சசன் விபீஷனையும் அப்பனா பாயி கஹத்தே தன்னுடைய தம்பின்னு சொல்கிறாராம். तुलसीदास ने समाज के विभिन्न वर्गों के बीच तुलसीदास வந்து இந்த சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், அதுதான் விபின்ன வர்க்கம்னு அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், அதாவது லோயர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மக்களையே பீச் சமானத்தா லானேக்கி அவங்களுக்கு இடையில் ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணுன்றதுக்காக கௌஷிஷ் கீஹே ரொம்ப முயற்சி எடுத்தார். இஸ் தரக் துளசினே ஏக் ஆதர்ஷ் சமாஜ் கி பிரதிஷ்டா கீஹே. ஸோ இதில் இந்த மாதிரி செய்யறது மூலமாக துளசி வந்து ஒரு உதாரணமான ஒரு நல்ல சமுதாயத்தை மக்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார். அதை பிரதிஷ்டான நமக்கு காமிச்சார். உன்ஹோனே பாத்திரம் கே ஆதர்ஷ சித்திரன் துவாரா அவர் என்ன பண்ணார், பாத்திரம் கே அந்த கதைகளில் கேரக்டர்ஸை வந்து உதாரணமாக எடுத்து அதுதான் பாத்திரம் கே ஆதர்ஷ் அந்த கேரக்டருடைய ரோல்ஸே வந்து நல்லா சித்தரித்து ஆதர்ஷ சித்திரனா ஒரு நல்ல ரோல்ஸாக சித்தரித்து அதன் மூலமாக லோகமங்கலுக்கு சிக்ஷாத்தி மக்களுக்கு நல்ல படிப்பினையை வந்து கொடுத்தாரு. லோகமங்கலில் மக்களுடைய நலனுக்கான சிக்ஷாத்தி கல்வியை வந்து கொடுத்தாரு. इसलिए वे லோகநாயக் கஹே சாத்த ஹை. இதனால தான் அவர் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் லோகநாயக்னா மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்களா. வினய பத்திரிகா துளசி கி பக்தி ரஸ் பூர்ண ரச்சனா ஹே. ஸோ ராமச்சரித்திர மானஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இது வினய பத்திரிகா தான். ஸோ இது துளசிக்கு பக்தி ரஸ் பூர்ண அது பக்தி ரசம் நிறைந்த ஒரு படைப்பாக இருந்துச்சான். இஸ்மேம் கவினை இதில் அந்த கவிஞர் अपने को भगवान का दास मानकर தன்னை வந்து கடவுளுடைய தாசனை சீடனாக நினச்சிட்டு உன்கா குணகான் கியா அவருடைய குண நலன்களை பற்றி அவருடைய நல்லவற்றை அவருடைய சில செயல்களை பற்றி சொல்கிறாரு. வினய பாவ்கோ பக்திக்கு அனிவாரிய அங்கு மானத்தை அவர் வந்து இந்த வினய பாவ்கோ ஸோ அந்த ஹம்பலா மரியாதையோடு இருக்கிற அந்த குணத்தை வந்து பக்திக்கு அனிவாரிய அங்கு அதுதான் பக்தியினுடைய ஒரு உச்ச நிலை, அது ஒரு பக்தியில் ஒரு சிறந்த ஒரு பகுதியாக வந்து நினச்சாரு. அவருடைய இதில் சிறந்த பாவக பக்திக்கு அனிவாரிய அங்கு மானத்தியத்தை ஸோ அதில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகவே அது அமைஞ்சிருச்சு. அதான் அன்அவாய்டபிள் அப்படின்றது. தோஹாவளி மீம் அந்த தோஹாவளியில் பக்தி சுக்தி நீதி சம்பந்தி 700 தோஹி ஹை. ஸோ அந்த தோஹாவளியில் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 700 தோஹிஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்களாம். கவிதாவளி மீம் அது தோஹாவளியில் இது இருக்குது. கவிதாவளியில் ராமச்சரித்திர மானஸ்கி மார்மீக கட்னாவுக்கா சமாவேஷ ஹை. ஸோ அந்த கவிதாவளியில் என்னென்னா அந்த ராமச்சரித்திர மானஸனுடைய மார்மீக கண்ணானது மறைமுகமாக அதாவது நேரடியாக தெரியாத பல விஷயங்களை வந்து இதில் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த கவிதைகள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. துளசிதாஸ்கி பாஷா ஸோ அவருடைய லாங்குவேஜ் எப்படி இருந்தது, ப்ரௌட் அவர் பரிபக்வ அவதி ஹை. ஸோ இவருடைய லாங்குவேஜ் எப்படி ரொம்ப புகழ்பெற்றதாகவும் பரிவக் அவதி ஹை. ஸோ பரிவக் அவதி அப்படின்னா ஒரு மெச்சூர்டு அது லாங்குவேஜாக இருந்தது, அதாவது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருந்தது. இன்கி பாஷா அவரோட லாங்குவேஜ் சரல் और சுபோத் ஹை அது வந்து சிம்பிளாக இருந்தது, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தது, அதுதான் சரல் और சுபோத். तुलसी ने सभी अलंकारों का प्रयोग किया है. ஸோ துளசிதாஸ் எல்லா அலங்காரங்களையும் யூஸ் பண்ணியிருக்கிறார். அலங்காரம்னா நம்ம நிறைய படிச்சுக்கோ, யமக் அலங்கார் அனுப்ராஸ் அலங்கார் இதெல்லாமே நீங்கள் பிரவீன் உத்ராத்தில் வந்து இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. அலங்காரம்னா ஒரு கவிதை ஒரு எழுதுறதுக்கான ஒரு இலக்கணம் மாதிரி அது அலங்காரம் அப்படின்றது. உன் அலங்காரம் க பிரயோக் அப்பனே கதன்கோ அந்த அலங்காரங்களை பயன்படுத்துறது மூலமாக தன்னுடைய கதைக்கு சரஸ் சஜீவ் அவர் பிரபாவசாலி பனானை கேலியே ஹீக்கியாக எதுக்காக அப்படின்னா சரஸ்னால் அது மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவும் லைவ் சஜீவ் அப்படின்னா உயிரோட்டமாக இருக்கிறதுக்காகவும் பிரபாவசாலினா ஒரு புகழ்பெற செய்வதற்காகவும்
இதை வந்து பயன்படுத்தினாராம். तुलसी ने धर्म समाज और राजनीति में छाए हुए வைமனஸ்ய கோ சமாப்தி கர்னா சாஹா. அதாவது துளசிதாஸ் வந்து அந்த தர்மத்தின் பேர்லையும் இந்த சமுதாயத்துலேயும் இந்த அரசியல்லையும் படிஞ்சுக்கிட்டு இருக்க சாயகுனா இது அதில் நடக்கின்ற வைமனஸ்ய அப்படின்னா அந்த கொடுமைகளை வந்து அந்த கெடுதல்களை வந்து சமாப்தி கர்னா சாஹா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணுன்றதை நினச்சாரு. உன்ஹோனே சைவோம் அவர் வைஷ்ணவோம் ஞான் அவர் பக்தி சகுண அவர் நிர்குணம். அதாவது சைவர்கள் வைணவர்கள் ஞானம் மற்றும் பக்தி சகுண அவர் நிர்குண உருவமுள்ள உருவம் இல்லாத போன்ற இந்த விபின்ன க்ஷேன்ரோங் மேம் சமன்வய கியா. அந்த வித்தியாசமான இந்த 2 ஃபீல்டுக்குள்ளேயும் ஒரு ஈக்குவாலிட்டி வந்து நமக்கு காமிச்சார். शंकर ने तुलसीदास की जो विशेषताएं है वे अन्य किसी भी कवि में पाई नहीं जाती. அது துளசிதாஸ் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அது அந்நிய கிசிபி கவிமே எந்த ஒரு கவிஞர்களிடையும் பாயி நஹி ஜாதி இருக்கலை. அதாவது அவரோட ஸ்பெஷாலிட்டி வேறு எந்த கவிஞர்கள்கிட்டையும் இருக்கலை. துளசி கி பாத் ஜோ ராமபக்த கவி ஆயே வே சப் துளசி கே ஸ்ரேணி ரஹே ஹை. அதாவது துளசிதாஸ்க்கு அப்புறம் வந்த ராமபக்த கவிஞர்கள் எல்லாமே நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாமே துளசியினுடைய வரிசையில் தான், ஸோ அவருடைய ஃபாலோ பண்ணி அவருடைய வரிசையில் தான் இருந்தாங்க. இஸ் தர கிராமபக்த கவியோமே. ஸோ இந்த மாதிரி இந்த ராமபக்த கவிஞர்களில் துளசிதாஸ்க்கு விசிஷ்ட ஸ்தான் ஹை, ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இருந்துச்சான் இந்த கவிஞர்கள்லேயே. ஸோ துளசிதாஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இருந்தது. ஸோ வே ராமபக்த கவியோங்கே நாயகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராமபக்த கவிஞர்களே ஒரு சிறந்த நாயகனாகவும் இருந்தார் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.